வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கொடைக்கானலில் உருளைக்கிழங்கு விளைச்சலும் இல்லை, விலையும் இல்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகின்றது. இந்நிலையில் தற்போது குறிஞ்சி நகர் பகுதியில் உருளைக்கிழங்கு பயிரிடப்பட்டு அறுவடை செய்யும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த வருடம் போதிய மழை இல்லாத நிலையில் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பொதுவாக வரத்து குறைந்தால் விலை அதிகரிப்பது வழக்கம். ஆனால் உருளைக்கிழங்கு வரத்தும் குறைந்த நிலையில் அதன் விலையும் குறைந்துள்ளது. கடந்த காலத்தில் 45 கிலோ எடை கொண்ட ஒரு சிப்பம் 2300 ரூபாய் முதல் 2500 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஒரு சிப்பம் 2000 ரூபாய் வரை மட்டுமே விற்பனையாவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் தங்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வருந்தும் விவசாயிகள் மலை கிராம விவசாயிகளுக்கு உரம் மற்றும் மருந்துகளை மானிய விலை வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். உரக்கிழங்கெல்லாம் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து போட்டாலும் ஒன்றும் கட்ட மாட்டேங்குது. விலைவாசி ரொம்ப விற்க மாட்டேங்கிறாங்க. ஐயா இதை பார்த்து நிர்ணயம் பண்ணி விடுங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியலைங்க. ஆளு விபத்துக்கு வேலை செஞ்சோம்னா சம்பளம் வந்து சிஸ்டாலுக்கு 500 ரூபா, ஆம்பளையாளுக்கு 1000 ரூபா கேட்குறாங்க. கட்டுப்படி ஆகாதுங்க. விலை அந்த மாதிரி விற்கிறாங்க. இதை பார்த்து கொஞ்சம் நல்ல முறையில் எங்களுக்கு விற்று கொடுங்க. கொடைக்கானல் போக்கர்